எதற்கெடுத்தாலும் ஸ்டாலினையும் அவங்க ஆட்சியவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த உண்மையான விஷயங்கள் என்னங்கிறத தான் பேசணும். ஸ்டாலினை தாக்குவது மட்டும் நமது நோக்கம் அல்ல. அவங்க அரசாங்கத்தை நடத்துகிறாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க வேலை செய்யாமல் இருக்காங்களான்னா அப்படியெல்லாம் இல்லை. ஸ்டாலினும் வர்றாரு, முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றுறாரு, அதிகாரிகளை முடிக்க விடுறாரு, உதயநிதி வந்து ஆய்வெல்லாம் செய்கிறாரு. நம்ம குறை சொல்ல, அவங்க ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல. தூய்மை பணியாளர்கள்லாம் இரவும் பகலும் பாவம் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ட்ரைனேஜ் எல்லாம் வந்து சரி பண்ணுறாங்க, பம்பு செட்டை வச்சு நீர்களெல்லாம் எடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. அதனால் நம்ம அதை கொச்சப்படுத்தக்கூடாது. ஸ்டாலினும் சரி, உதயநிதியும் சரி அங்கங்கே போகிறாங்க. மந்திரிகளில் சேகர் பாபு சுற்றுறாரு, பாவம் இல்லைன்னு சொல்ல. அதுக்கடுத்தது மா சுப்பிரமணி இவங்கெல்லாம் போகிறாங்க. அதை நம்ம குத்தமே சொல்லலை, நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லலை. அதே மாதிரி மழை வந்து வெள்ளம் வந்தோடனே நம்ம பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு குற்றம் சொல்லக்கூடாது. என்ன தவறு நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். அதனால் எப்போவுமே ஸ்டாலினை தாக்கி பேசுவதற்கான இது இல்லை. இன்றைக்கி உள்ள விஷயம் மழை அப்படிங்கிறது 1 கோடி பேர் இருக்காங்க சென்னையில். மழை பெய்யுது, பல மோசமான விஷயங்கள், சரி செய்யப்படாத விஷயங்கள் இருக்குது. அதனால் மக்கள் அவதிப்படுறாங்க. அதனால் என்னென்ன விஷயம், அதில் என்ன தப்பு நடந்திருக்குங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விவாதத்தை வந்து நம்ம பேச போகிறோம். 2015 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ 53 சென்டிமீட்டர் மழை, வரலாறு காணாத மழை. செம்பரப்பாக்கம்ங்கிற ஏரி நிறைஞ்சு வழிஞ்சது, திறந்து விட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது முதல் மாடி வரை தண்ணி வந்துடுச்சு. கீழ் மாடியெல்லாம் மூழ்கிட்டு அதுவரை அது மாதிரி வரலாறு காணாத வெள்ளம் இல்லவே இல்லை. அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின், கருணாநிதி அப்போ உயிரோடு இருந்தார். அவரெல்லாம் என்ன சொன்னார், ஜெயலலிதா தான் காரணம் அந்த வெள்ளத்துக்கு அப்படின்னு சொன்னான். என்னென்னு கேட்டால் செம்பரப்பாக்கம் ஏரியா அவர் தான் திறந்து விட்டார், அதனால தான் இவர் வெள்ளம் அப்படின்னு ரொம்ப மோசமாக அவர் வந்து விமர்சித்தாங்க 2015. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் 2021 ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார். ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தோடனே 2023 போன வருஷம் 2015 பெய்த அதே மழை அளவு 52 சென்டிமீட்டர் பெஞ்சது. பார்த்திங்கன்னா செம்பரப்பாக்கம் ஏரியெல்லாம் திறந்து விடலை. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா 2015 வந்த வெள்ளத்தை விட அதிகம் வந்தது. அப்போ எல்லாருக்குமே காரணம் புரியல. அப்போ தான் ஜெயலலிதா இருக்கும்போது செம்பரப்பாக்கத்தை திறந்து விட்டாங்க. இப்போ வந்துக்கிட்டு ஏன் இப்படி வந்தது அப்படிங்கும்போது, அதுக்கு முன்னாடி 2022 வருஷம் ஸ்டாலின் சொன்னார், 2015 வரலாறு காணாத வெள்ளம் வந்துருச்சு, அதனால் 4000 கோடி ஒதுக்கியிருக்கோம், இந்த வெள்ளம் இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு 2022 சொல்லி பொறுப்பை மந்திரி KN நேருட்ட ஒப்படைச்சு 4000 கோடியை கொடுத்துட்டாங்க. கொடுத்து வடிகால் பணிகளை செய்யுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நேரு சொல்லிட்டாரு, 4000 கோடியும் செலவு பண்ணிட்டோம், இன்னுமே சென்னையில் தண்ணியே தேங்காது அப்படின்னு சொன்ன அந்த சூழ்நிலையில் தான் 2023 அதே அளவு மழை பெஞ்சது. 2015 பெஞ்ச 42 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. பார்த்திங்கன்னா மழைக்கு வெள்ளக்காடாக போச்சு, சென்னையே வந்து ஸ்தம்பிச்சது. அப்போ தான் மக்கள் எல்லாம் கேட்டாங்க, 2015 ஜெயலலிதா இருக்கும்போது அவ்வளவு வெள்ளம் வந்ததுன்னு தானே நீங்கள் 4000 கோடி ஒதுக்குனீங்க, அப்படி இருக்கும்போது எந்த வடிகால் பணியும் ஒழுங்காக நடத்துறதால் ஏன் இவ்வளவு இது வருதுன்னு மக்கள் கேள்வி எழுப்பினாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கும்போது KN சொன்னார், இல்லை 48% பணி தான் முடிஞ்சது, மீதி முடியலை, அதனால தான் அவர் வெள்ளம் அப்படின்னு சொன்னாங்க. 2023 அடுத்தது இப்போ 2024 வரும்போது KN சொல்லிட்டார், 98% முடிச்சிட்டோம் இப்போ, அதனால் இனிமேல் வந்து வெள்ளம் வருதுங்கிறது சாத்தியமே இல்லைன்னு. எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் முடிந்திருக்கு. கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் முடியாமல் இல்லை. ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்கிற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, தயாராக இருக்கிறோம் சென்னை வெள்ளத்தை எதிர்கொள்ள அப்படின்னு. எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்கள்.
சென்னை விமான நிலையம் ஓடுபாதை, விமானம் ஓடுபாதையிலேயே வெள்ளம் வந்துருச்சு. என்ன காரணம்? அரசாங்கம் சிந்திக்கணும். அப்படிப்பட்ட 2015, 2023 53 சென்டிமீட்டர் மழை பெஞ்ச போது கூட விமான நிலையத்தில் விமான ஓடுபாதையில் வெள்ளம் வரல. ஆனால் 10 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு இன்றைக்கி. வெறும் 10 சென்டிமீட்டர் மழைக்கு உள்ளே வந்து விமான ஓடுபாதையில் எல்லாம் வெள்ளம் போயிட்டா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதாவது ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை விமர்சிப்பதற்காக சொல்லவில்லை. 53 சென்டிமீட்டர் மழை பெய்த போது விமான நிலையத்திலும் ஓடுபாதையிலும் தேங்காத நீர் வெறும் 10 சென்டிமீட்டர் போது எப்படி இந்த விமான நிலையத்தில் ஓடிச்சு? இவ்வளோ வெள்ளம் விமான நிலையத்துக்குள்ளே எப்படி வந்தது? அத்தனை விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னு தான் சொல்லணும், குறையாக சொல்லலை. ஏன் அப்படி 10 சென்டிமீட்டருக்கே விமான நிலையம் எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ தானே நீங்கள் அடுத்தது மாற்று நடவடிக்கையெல்லாம் நீங்கள் செய்யணுமில்ல. 4000 கோடியும் நீங்கள் இது பண்ணிட்டேன்னு சொன்னீங்கல்ல. 4000 கோடி இதாகி போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வடிகால் பணிகள் எல்லாம், மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் பெரிய எல்என்டி மாதிரி பெரிய கம்பெனிகிட்ட நீங்கள் கான்ட்ராக்டை கொடுக்கணும். கேஎன்ஆர்கிட்ட போய் கொடுத்தீங்கன்னா கொள்ளையடிப்பதில் பேர் போனாள். ஆட்சியில் இருந்துக்கிட்டே பல ஆஸ்பத்திரிகளை கட்டுறாள். நாட்டு மக்களை மனசாட்சி இல்லாமல் நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அப்படி ஒரு மந்திரிகிட்ட போய் நீங்கள் அந்த பொறுப்பை விடலாமா? பெரிய நிறுவனத்திட்ட விட்டுருக்கலாம்ல அந்த கான்ட்ராக்டு. வயிறு எரியுது. பாம்பேயை போய் பாருங்கள். நம்மளை விட அதிக பாப்புலேஷன், அதிக ஜனத்தொகை, நம்மளை விட அதிக நெருக்கடி, மக்கள் நெருக்கடி. மழை எவ்வளவு பெய்ந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் நிற்குதான்னு பாருங்கள். காரணம் அவங்க மிகப்பெரிய கம்பெனிகிட்ட கான்ட்ராக்டை கொடுத்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அவங்க வடிகால் பணியை அமைச்சிருக்காங்க. நீங்கள் போய் கேஎன்ஆர்கிட்ட கொடுத்தது தான் மெயின் காரணம். ஏன்னா அவர் கமிஷன் போக வெறும் கட்சிக்காரனுக்காக கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. கட்சிக்காரன் வாய்க்காலை தோண்டி இருக்கிற வாய்க்காலையும் அடைச்சி விட்டுட்டான். அது என்னமோ அவனுக்கே புரியாமல் வடிகால் பணிகள் என்னங்கிறது தெரியாத கட்சிக்காரனை விட்டால் என்ன ஆகும்? அவன் என்ன பண்ணுனான்னு தெரியல. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? வெள்ளம் வந்து வடியவே மாட்டேங்குது. இப்போ ஒரு லேடி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் தான் தண்ணி வந்துச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு, இதுக்கு முன்னாடி அப்படி வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்க. 12 வருஷமா இருக்கும், எனக்கும் தண்ணி வந்தது இல்ல. ஒரே நாள் தான் சேர்ந்துட்டு ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. சாப்பிடவே இல்லை. காலையில இருந்து கஷ்டமா இருக்கும். யாராவது ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நாள் மழையே தாங்க மாட்டேங்குது. அந்த லேடிக்கு வந்து 3 நாள் 4 நாள் பெஞ்சா வர்ற வெள்ளம் ஒரே நாள் மழையில் வந்துடுதுன்னா நீங்கள் செஞ்ச வடிகால் பணியில் ஏதோ குளறுபடி பண்ணியிருக்கீங்க. விஷயம் புரியாமல் கால்வாய்களை சரியாக இல்லாமல் கால்வாய்களில் அடைப்பு ஏற்படுத்தும் அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஒரே நாளில் தண்ணி வந்துடுது.